கமெண்ட்ல ஒருத்தர் மஷ்ரூம் பிரியாணி செய்யறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து இன்னைக்கு என்னோட ஸ்டைல மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறேன். நான் வந்து இன்னைக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 2 ஆனியன், 2 டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், புதினா கொத்தமல்லி 2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள், தயிர் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய், பட்டை லவங்கம், ஏலக்காய், ஒரு பீஸ் அளவு லெமன், தேவையான அளவு எண்ணெய். ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு பட்டை லவங்கம், பச்சை மிளகாய், ஆனியன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச டொமேட்டோ சேர்த்து வதக்கிட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடணும். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, தயிர் கொஞ்சமா, லெமன் ஜூஸ் கொஞ்சமா, புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இந்த டம்ளர்ல வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அரிசியும் வந்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை வந்து மூடி போட்டு மூடி விட்டுறணும். 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ புவி ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.